இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி விஜய் டிவியில் ரீசண்டாக டெலிகாஸ்ட் ஆகி ரொம்பவே ஹிட்டாக போயிட்டுருக்க வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட ஹீரோவான அர்ஜுனை பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் சினிமேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அர்ஜுன் பார்வதி பேர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாத அந்த அளவுக்கு இப்போது அவங்களோட சீன்ஸ் அதிகமாகவே வந்துட்டுருக்கு. பார்வதி கன்சீவாக இருக்கிற மாதிரியான சீன்கள்ஸ் நிறையா இப்போ கொடுத்துட்ருக்காங்க. இவங்க பேருக்கான சீன் நிறையா கொடுங்க அப்படின்னு மக்களும் நிறையா கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இவரோட உண்மையான பெயர் திரவியம் ராஜகுமாரன். இவர் ஏப்ரல் மாதம் 29 1990 பொள்ளாச்சி, அதாவது கோயம்புத்தூரில் இருக்கிற பொள்ளாச்சியில் இவர் பிறந்திருக்கிறாரு. இவங்க அப்பா பெயர் ராஜகுமாரன். இவங்க ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்க தன்னோட பள்ளி படிப்பை எல்லாமே பொள்ளாச்சியில் தான் பண்ணுறாங்க. இவங்க அண்ணன்னா இவருக்கு ரொம்பவே பிடிக்குமாம். அவர் என்ன சொன்னாலும் கேட்பாராம். அதே மாதிரி அவங்க அப்பா மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக, அவங்க அம்மா இவருக்கு ரொம்ப செல்லமா. அப்பா என்ன பண்ணாலும் அதை நம்மளும் பண்ணணும். அவர் சின்ன சின்னதாக ஏதாவது பண்ணுனா கூட அதை அப்படியே இவரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆசைப்படுவாராம். பள்ளி படிப்பு படிச்சுட்டு இருக்கும்போதே இவருக்கு டிஃபென்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே பிடிக்குமா. ஒன்று நம்ம ஐஏஎஸ் இல்லை ஐபிஎஸ் ஆர்மி இந்த மாதிரி போகணும் அப்படின்னு கொஞ்ச நாள் நினச்சிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் படித்து அதுக்கான எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம எப்படியாவது அந்த லைனுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு தான் யோசிச்சுருந்துருக்காரு. ஸ்கூல் டேஸ் வரைக்குமே இவருக்கு இந்த சினிமா ஆசை அப்படிங்கிறது வரவே இல்லையா. எந்த இடத்துலையுமே நம்ம சினிமாக்குள்ளே என்ட்ரி கொடுக்கணும், அதில் நடிக்கணும் அப்படின்லாம் இவர் ஆசைப்படல. நல்லா படிச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் எப்படியாவது ஒரு டிஃபென்ஸ் ஃபீல்டுக்குள்ளே நம்ம போயிடணும், அது மட்டும்தான் அவருக்கான வெறியாகவே இருந்திருக்கு. 12th முடித்தோடனே ஏர்ஃபோர்ஸ் ரிலேட்டட் அது படிக்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி எழுதியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு டைம் எழுதியிருக்காரு, கொஞ்சம் மார்க்கில் போயிருக்கு, கிடைக்கல. அடுத்த டைமும் எழுதுறாரு, அப்பையும் கிடைக்கல. அப்போ அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நீ இப்படியே இதுலேயே நீ டைம் வேஸ்ட் பண்ணாதடா, நீ விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்து படிக்கிறியா, அதில் ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா தான் இவருக்கு ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ சிஎஸ்ஐ பிஷப் அப்பாசாமி காலேஜில் யூஜி டிகிரி பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்து படிக்கிறாங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் அப்போது படிக்கும்போது இவருக்கு அதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுவுமே ஹீரோவாக நடிக்கணும், ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆசை இல்லையா. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அந்த ஒரு டைரக்ஷன் டீம், அந்த சப்போர்ட்டிங் அந்த ஒர்க்கு தான் பண்ணணும், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் பண்ணுமே வழிய நம்ம ஃப்ரண்ட்டில் நடிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட திறமை இல்லை அப்படின்னு அவரையே நினச்சி வச்சிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க தான் திரும்ப திரும்ப ஸ்கோப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இல்லை நீ நடிக்கலாம், நீ அது ட்ரை பண்ணு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இவர் பெருசாக அதை காதில் வாங்கலை. இவருக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ஷனில் தான் ஆசை நிறையா இருந்திருக்கு. அதுக்காக அனிமேஷன் பற்றி இன்னும் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும், புது விதமாக நம்ம நிறையா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனிமேஷன் பற்றியும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாரு. ஃபஸ்ட்டு பிஎஃப்எக்ஸில் அவர் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே நல்லா பண்ணிகிட்ருக்காரு. பண்ணிகிட்ருக்கும்போதே அவருக்கு எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருது. ஸோ அந்த சர்ஜரி பண்ணணும், இல்லைன்னா அவரை நம்ம காப்பாற்ற முடியாது, அவங்க லைஃப் சர்வே பண்ணணுன்னா நீங்கள் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல.
ஸோ ஓகே நம்ம சர்ஜரிக்கு போயிடுவோம், எப்படினாலும் நம்மளே தைரியப்படுத்திட்டு நம்ம சர்ஜரிக்கு ஒத்துக்கணுன்ட்டு ஒத்துக்கிறாங்க. நல்லபடியாக சர்ஜரியும் முடியுது. இவர் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வரும்போது திரும்ப அங்கே போயிட்டு அந்த 1 மந்த் கேப் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அங்கே ஆஃபீஸில் அவருக்கு அந்த இடத்துல வேலை கொடுக்கல. இதுக்கப்புறம் நீங்கள் இதில் கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவர் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டார். அப்போவும் அவங்க அண்ணா தான் எதுக்குடா நீ டிசப்பாயிண்ட் ஆகிற, இதனால் ஒன்றுமே கிடையாது, நீ வேற ஒரு டீமில் போய் ஜாயின் பண்ணு, வேறு ஒரு கம்பெனியை தேடு, நிறைய விஷயங்கள், நீ விஸ்காம் தான் படிச்சிருக்க, அதனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதனால் நீ பயப்படாத, நீ தைரியமாக நீ அடுத்தடுத்த ஸ்டெப்பை எடுத்து வை அப்படின்னு அவர் ரொம்பவே சப்போர்ட் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அப்போ தான் ரேடன் மீடியா ஒர்க்ஸில் இவர் வேலை பார்க்குறாரு. ஸோ அது ராதிகா மேமோடது. அவங்க இவரை ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் டீமுக்குள்ளே அங்கே உள்ளே இருக்கிற ஒர்க் எல்லாமே நிறைய பண்ணுறாரு, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாரு. டைரக்ஷன்னா எப்படி இருக்கணும், ஒரு சீரியலை டைரக்ட் பண்ணணுன்னா அது எந்தெந்த மாதிரியானலாம் இருக்கணும், ஒரு நடிப்பு அப்படின்னா அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஸ்கிரிப்டை என்ன மாதிரி ப்ரெசன்ட் பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாரு. அப்போவே இவருக்கு சரவணன் மீனாட்சி சீசன் 2ல் நடிக்கிறதுக்கு பிரவீன் பென்னட் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது இவர் அதை பற்றி பெருசாக இது பண்ணலை. அவருக்கு வேற ஒருத்தர் மூலியமாக ஆஃபர் வந்திருக்கு. அப்போ இந்த டீமில் அவர் ரொம்ப பிஸியாக இருந்தனால அவர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிட்டாரு. ஏன்னா எப்போவுமே இவருக்கு ஏதாவது ஒரு இதில் கமிட் ஆகிட்டா அதில் மட்டும்தான் பண்ண பிடிக்குமா, அதை விட்டுட்டு வேற ஒரு விஷயம், அது சினிமாக்குள்ளே ஒரு படமாக இருந்தால் கூட இதை தாண்டி இதில் உள்ள ஃப்ரீ டைமில் பண்ணுறதுக்கு தான் அவருக்கு எப்போவுமே பிடிக்குமா. ஏன்னா அவ்வளோ டெடிகேஷனோடு நான் பண்ணணும்னு நினப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ 2014ல் ஆக்சுவலாக 2012 இவங்களோட ஃப்ரெண்டு மூலியமாக ரித்து லெனோரா அப்படிங்கிறவங்க இவருக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் பேசுகிறாங்க. அவங்க அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு சொல்கிறாங்க. நீ ஒரே இதில் இருக்காத, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணு, உனக்கு அனிமேஷன்லாம் தெரியுது, இது தெரியுது, அதனால் ஒன்று நீயே ஃபுல் அண்ட் ஃபுல் அடுத்து மேலே கொண்டு போ, ஒரே இதில் இருக்காத, பல விஷயங்கள் நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ 2015 எண்டில் இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது, ஜியானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு 10 இயர்ஸ் ஆச்சு கல்யாணம் ஆகிட்டு. அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவும் அண்ணனும் இன்னுமே அவங்கள மேலே கொண்டு போகணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இவரோட வாட்ஸ்அப் டிபி வச்சு 2018ல் ஈரமான ரோஜாவே சீரியலில் நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. குமரன், திரவியம், ஷாம் 3 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. குமரன் பாதியிலே இறந்து போயிடுறாரு அந்த சீரியலில். அதுக்கப்புறம் குமரனுக்கு பார்த்த பொண்ணு தான் மலர். வெற்றி மலரோட காம்பினேஷன் அவ்வளோ அழகாக மக்கள்கிட்ட ரீச் ஆச்சு. அந்த கேப்லேயே அடுத்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரையில் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக திரவியமும் அவங்க ஒய்ஃப் ரித்துவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாதியிலே எலிமினேட் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு திரவியத்துக்கும் அவங்களோட நடித்த மலருக்கும் பெஸ்ட் பேர் அவார்டு எல்லாமே கிடச்சிருக்கும். அதே மாதிரி தாய் செல்வம் 2022ல், அது 2021 வரைக்கும் நடந்துச்சு. 2022ல் அதோட சீசன் 2 எடுக்கிறாங்க. அப்போ எல்லாரையுமே புதுசாக போடணும் அப்படின்னு யோசிக்கும்போது
திரவியத்தை மட்டும் நம்ம அப்படியே போடுவோம். ஏன்னா பவித்ராவுக்கு அந்த டைமில் வேற ஒரு சீரியல் இருந்தனால அவங்க அதில் நடிக்க முடியல. அதனால ஸ்வாதியை வச்சு அடுத்த சீசன் 2 ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கேபி, சித்தார்த் இவங்கெல்லாம் அதில் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் பாதியில் தாய் செல்வம் இறந்துட்டார். மனோஜ்குமார் அந்த சீரியலை டைரக்ட் பண்ணார். அந்த சீரியலும் மக்கள் மத்தியில் ரொம்பவே நல்லா ரீச் ஆச்சு. செந்தூர பூவேல இவர் கொஞ்சம் சீன்ஸ் மட்டும் வந்திருப்பார். அன்புன்னு ஹீரோயினோட லவ்வராக, அப்புறம் பாதியிலே இறந்து போயிடுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த லாக்டவுன் டைமில் குளோபல் வில்லேஜஸோட யூடியூப் சேனலில் லாக்டவுன் மேட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் பேர் செலிப்ரிட்டிஸை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் ரித்துவும் இவரும் கலந்துட்ருப்பாங்க. ஸோ ரித்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவருக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக அப்போத்துலேருந்து இப்போது வரைக்குமே நிறையா பேர் சொல்லுவாங்க இவருக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை வந்ததுக்கப்புறம் தான் இவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை வேற இருக்குது அப்படிங்கிறதே நிறையா பேருக்கு தெரிய வந்திருக்கு. இப்போது வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்ருக்காரு. கிட்டத்தட்ட டோனி அவருக்கு பிடிக்குங்கிறதுனால அவரோட லுக்கு எல்லாமே டோனி எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி நம்மளோட லுக்கு, ஆட்டிடியூட் எல்லாத்தையுமே இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.